ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம தேட்டர்ஸில் வெளியாகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிருக்குன்னு சொல்கிற படம் கேங்கர்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்குவோம். நம்ம சுந்தர் சி, கேத்ரின் திர்சா, முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே ஒரு ஸ்கூலை சுற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வில்லன்ட்ட இருக்க ஒரு 100 கோடி ரூபாயை கொள்ளையடிக்கணும். அதுக்கு இந்த கேங்கர்ஸ் வந்து எப்படி பிளான் பண்ணி எடுக்கிறாங்க, எதனால இந்த பிளான் பண்ணுறாங்க, சுந்தர் சிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், இதெல்லாம் சொல்கிறது அந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி அவருக்கு என்ன ஆப்டாக கொடுத்தாங்களோ அந்த நடிப்பாக நல்லாவே கொடுத்துருக்காப்புல. வழக்கம் போல் அவர் படத்தில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு சாமி பாட்டாக இருக்கட்டும், கேத்ரின் திர்சாக்காக ஒரு தேவையில்லாத இடத்துல ஒரு கிளாமர் சாங் வச்ச விதமாக இருக்கட்டும், மெயினாக ஃபஸ்ட் ஹாப்லாம் நமக்கு ஒரு மாதிரி லேகாவாக போய் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு இருந்தாலும் வடிவேல் காமெடி வந்து கம்மியாகவே இருந்து நமக்கு எங்கேயுமே அவ்வளோ சிரிப்பு வரலன்னு தான் சொல்லணும். ஏன்னா காமெடின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மணி வரும். சில பேருக்கு சிரிப்பு வரும், சில பேருக்கு சிரிப்பு வராது. ஆனால் எனக்கு நம்ம ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு அப்படியே ஆப்போசிட் வேறு மொழிங்க. செகண்ட் ஹாஃபு தெறிக்க விட்டாங்க காமெடியில். வடிவேலு போட்டு வர ஒவ்வொரு கெட்டப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு அந்த டைலாக் மூமெண்ட்டாக இருக்கட்டும், டைமிங்கில் அவர் கொடுக்குற கவுண்டராக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருந்துச்சு தான் சொல்லணும். அதுலேயும் முனிஷ்காந்தும் வடிவேலும் வர சீனாக இருக்கட்டும், நம்ம பட்ஸு வேறு நடிச்சிருக்காப்புல, அவர் வர்ற சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் ஒரு எப்பயுமே சுந்தர் சி படத்துக்கே உரிய ஒரு காமெடி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒன்றா வர எல்லாரும் வந்து காமெடி பண்ணுறாப்புல பார்த்தீங்களா, அந்த சீனாக வேறு லெவலில் இருந்துச்சு. மெயினாக இதில் ஒரு 2 ட்விஸ்ட்டு நம்ம கணிக்கவே முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க பாருங்க. அதுதான் உண்மையிலே படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த படம் இப்போ பார்க்கலாமான்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்டுக்கு குடும்பத்தோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல படம் தான் இந்த படம். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வச்சு படத்தை காப்பாற்றிட்டாங்க. உண்மையிலே காமெடியாக ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம். ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுறாங்க.